ஹாய்டா சீரிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம வந்து சுகருக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆஃப் 3K ஸ்பெஷல். எப்போவுமே விமின் கோக்குக்கு போட்டே ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுகாக்கு போடலான்னு வந்திருக்கேன். அண்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கடா அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த 3K. அண்டு 3K ஃபேமிலி வரும்னு வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு. ஓகே, நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் ஆகிறதுக்கு லிங்க் வந்துட்டு நான் இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாவோட லிங்க் நான் கமெண்டில் பின் பண்ணுறேன், ஃபஸ்ட் கமெண்டில் செக் பண்ணிக்கோங்கடா. ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜில் நம்ம தயாங்கும் ஜிமினும் அப்படின்னு என்ன பேசிகிட்டு இருக்காங்க. தயாங்க அப்படியே ஜிமின் கிட்ட, டேய் என்னடா மச்சான், இவன் வருவானா இல்லையா? இவ்வளோ நேரம் ஆகிடுது. டேய் இருடா தயாங்கா, வருவான் இரு, வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லும்போது சுகா அப்படியே வந்து ஜிம்மினோட ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, என்னடா மச்சான் என்னை பற்றி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க போல, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி ஒரு தரமான நியூஸ் கிடச்சிருக்கு. தரமான நியூஸா? அப்படி என்ன? அதுவா, நேற்று செகண்ட் இயரில் ஒரு பொண்ணு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா. அந்த பொண்ணு செம்ம திமுறாமாடா. திமுறா? நம்மகிட்டேவா? ஐயா, நம்மகிட்ட இல்லை சிவா, அது மிச்ச பசங்கிட்ட. அப்படி என்ன திமிரு? அதுவா, நேற்று அந்த சீனியர் பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேர் என்னடா தேங்க? அவன் பேரா? ஐயோ அவன் பேர் நல்ல பேராச்சுடா, மறந்து போச்சு. ஜாவா என்னமோ சம்திங் என்ன ஸ்டார்ட் ஆகும்டா. சரி, அவன் பேர் கிடையாது மயிறு. அது என்ன, அவன் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காடா. மூஞ்சில் அடித்த மாதிரியா? லிட்டரலி மூஞ்சிலே அடிச்சிருக்கா. என்னடா வளர்ற? தெளிவாக சொல்லு. அது இல்லை, அந்த பொண்ணு போயிட்டு அவனை போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தது நான் உனக்கு விழுந்துட்டேன், நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்கான். இந்த பொண்ணு முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து போகலாங்க, இவன் போய் கையை பிடிச்சிட்டான். அந்த பொண்ணு கையை பிடிச்சதும் மூஞ்சி மேலே ஒன்று பலான்னு பளிச்சுன்னு கொடுத்துடா. இதே நல்லா கதையா அறியே, மேலே சொல்லு. மேலேயா? எது மேலே? செப்பல்ஸ்லேயே போடு வச்சுவிடா, இந்த காமெடிலாம் பண்ணினா. அடுத்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறான். அப்போ அதான் நம்ம ஆப்போசிட் கேங்கில் ஒருத்தர் இருக்கானே, ரென்வின். ஆமாம், அவனு என்ன? அவன் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அவன் போய் ப்ரப்போஸ் பண்ண, அந்த பொண்ணு எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒழுக்க மாதிரியே தான் அவன் வேலை மயிரை பட்டு போன்ட்டானாமா. என்னதுடா அப்படி சொல்லிட்டாளா? ஆமாண்டா, பையனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு தெரியுமா? தேவைதாண்டா. நேற்று ஒரு நாள் வரல, செம கதையாக வச்சுருக்கீங்க. சரி, எவடாவ? இவ்வளோ கதை கொடுத்துருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் மச்சான் நீ, அது இதான் சொல்லலை. என்ன தேங்க கரெக்டு தானே? ஐயா வாய மூடு. டே மச்சான் மச்சான், அந்த 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 பொண்ணு தான், அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட் சைடு காமிக்கிறான். அப்போ சுகா திரும்பி பார்க்குறான். அவ்வளோதாங்க, பையன் அப்படியே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வர்றது யாரும் கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் சுகா அப்படியே ஜிம்மிக்கிட்ட, பேர் என்ன? ஒயன். ஒயன் செகண்ட் இயரா? ஆமாம். நேற்று தானே வந்தா? ஆமாண்டா, அதை சொன்னல. பெல்லடிக்க நீ எவ்வளோ நிமிஷம் இருக்குது? சாலிடாக இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். காலேஜே அப்படி எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்ததும் அப்படியே நிமிந்துட்டு, என்ன வேணும்? நீ தான் வேணும். என்னது? நானா? ஆமாம், நீ தான் வேணும். ஏன் காது கேட்கலையா? இல்லை கேட்டும் கேட்காத மாதிரியா? அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் எவ்வளோதான் சொல்கிறது, எல்லாத்துட்டையும் தனித்தனியாக போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நானும் கிடையாது. ஸோ போகலாம். நான் நீங்கள் என்ன தான் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இதை பாரா, நல்லா பேசுகிறடி, நல்லா தான் பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போது அயன், பாருங்க, வாடி பொடின்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் ஒயன்னு கூப்பிடுங்க போதும், இந்த வாடி பொடின்னு தான் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓ
அப்படியா? சரிடி, வாடி போடின்னுலாம் சொல்லலை. அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே சுகாமா ஹிட் ஆகுறீங்க. லைக் சுகாவை ஹக் பண்ண மாதிரி நிற்கிறீங்க. சுகா அப்படியே கீழே குனிஞ்சு உங்கள் கண்ணை பார்த்துட்டு பர்ஃபெக்ட் ஆயிட்டுடி, கரெக்டாக இருக்கும் இப்படியே அவனை வச்சு கிஸ் பண்ணுறக்கு அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு சுகாவை தள்ளி விட்டுட்டு அவனை அப்படியே ஸ்லாப் பண்ணலாலும் போகிறீங்க. சுகா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி என்னடி கையால் வாங்கிட்டு இருக்கா? என்ன கோவம் வருதா? அதெல்லாம் வரக்கூடாது பேபி, அதெல்லாம் என்கிட்ட வரவே கூடாது, புரியுதா? ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறவன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படிலாம் ஒன்றும் நான் கேட்கலை. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படி இல்லையா, நீ என் கூட இரியா இல்லையா அப்படிலாம் கேட்கல. உனக்கு என்னை பிடிக்கணும், நீ என்ன தான் லவ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்ல தான் வந்தேன். யூ ஆர் ஸ்ட்ரிக்ட்லி மைண்ட். அண்டு அடிக்கடி கை அழகாக இருக்குன்னு ஓங்குனீன்னா வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி. அண்டு ஆல்சோ இப்போ எல்லாத்தையும் விட வச்சு மாமா மேலே கையை வாங்கிடுங்க. அதுக்கு நீ இப்போ சும்மாலாம் விட முடியாது. அப்புறம் அடுத்த டைம் உனக்கு கொழுப்பாயில்ல. அதனால இந்தா இதை நம்ம ஃபர்ஸ்ட் டே லவ் மெமரியாக வச்சுக்கோ. அப்புறம் அப்படி சொல்லிட்டு அப்படி உங்கள் கண்ணை பார்க்குறான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு நான் பேபி அழுகிறியா? எதுக்கு என்ன அடிச்சிங்க? ஐயோ டே ஜிமினா, என்னடா பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணு அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. என்ன வேணாண்ணா லைட்டாக ஒரு தட்டு தட்டினதுக்கா அழுகுறா? என்ன டே சிவா, அடிச்சடிதில் எங்களுக்கே கண்ணெல்லாம் கலங்குது, அப்புறம் அந்த பொண்ணு வலிக்காதடா. ஐயோ என்ன பண்ணுறது, சாரிடி பேபி. லைட்டாக தட்டினேன், அது கொஞ்சம் வெயிட் ஆகிடுச்சு போல். அப்புறம் இன்னொன்று, சரி இதெல்லாம் விட்டு அழாத, விட்டு இங்கே பாரு, நீ எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாது. வரமா மாமா வாங்குறமா போனோமா அப்படி தான் இருக்கணும், புரியுதாடி? என் செல்லா குட்டி அப்படிங்கிறான். நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அடிச்சிங்க? எதுக்கு அடிச்சிங்க? எனக்கு வலிக்குது, அம்மாட்டு போகணும். என்னடி குழந்த மாதிரி அழுதுட்டுக்க? நீங்கள் அடிச்சிட்டீங்க, எனக்கு வலிக்குது. என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ சொன்ன பார்த்தியா இந்த வேர்டுக்கு? சரி லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீ எல்லாத்து மாதிரி நார்மலாக இருந்தீங்கன்னா நார்மல் லவ்டி நம்மளோடதோ, அப்படியே ஒரு புனிதமான காதல் அப்படின்னு வச்சுக்கோ. இல்லை உனக்கு என்ன புரியல, நான் வேணாம் அப்படி இப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, இது பேர் ஃபோர்ஸ்டு லவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சுகாவே பார்க்குறீங்க. இப்போ சுகா அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து போகிறான். லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சேவேஜாக போகிறோம். காலேஜே சுகா அப்படியே வாயை பழந்துட்டு பார்க்குறாங்க. சுகா அவங்கள யாருமே கண்டுக்காமல் அவனும் போகிறான். இப்படியும் உங்கள் காலேஜ் லைஃப் போயிருக்கோம். ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு சின்னதாக பண்ணாலே போதுங்க, சுகா போட்டு பலார்னு வைப்பான், நல்லா அடிப்பான். உங்களுக்கு அது வாங்கி வாங்கி ஒரு வழியாக எடுக்கும். ஆனாலும் உங்களை யார்கிட்டையுமே பேச மாட்டான். ஈவன் கேர்ள்ஸ் கிட்ட கூட க்ளோஸ் ஆக விட மாட்டான். அப்படியே ஆனாலும் அளவாக தான் வச்சுக்கணும். ரொம்பலாம் ஆடினீங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட ஏதோ திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டே இருப்பீங்க. சுகாவுக்கு நீங்கன்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். போக போக நீங்கள் தான் அவனுக்கு உயிரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் ஸ்டார்டிங்கில் சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருப்பான். பட் போக போக அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அவனும் அப்படியே நீங்கள் சாப்பிடலைன்னா திட்டு வாங்குவீங்க, எங்கேயாவது போயிட்டீங்கன்னா திட்டு வாங்குவீங்க, எங்கேயாவது கீழே விழுந்துடா கூட திட்டு வாங்குவீங்க. நல்லா எல்லாத்துக்கும் திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. அதனாலே சுகா கிட்ட நல்லா வாங்குவீங்க. இப்படியே உங்களுக்கு காலேஜ் டேஸ் போயிருக்கும். சுகா ஆஃப்டர் த காலேஜுக்கு அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் பேசி உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பான். நீங்கள் வேணவே வேணாம் தான் சொல்லியிருப்பீங்க. பட் சுகா அவ்வளோதாங்க, வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிருப்பான். நீங்களே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பாவம் பிள்ளை அவ்வளோ அடி வாங்கி கண்ணமெல்லாம் வலியில் இருந்திருக்கும் போல். ஸோ இப்படியே உங்கள் ரெண்டுத்துக்கு அப்படியே கல்யாணமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கல்யாணமாகி 5th டேயில் அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு, ஐயோ இப்போ நான் ஏன் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கேன்? டைம் என்ன? ஐயோ டைம் ஆச்சு, இப்போ அவர் வருவார் அப்படின்னு நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு கிச்சனில் இருக்கிற ஃபுட்டில் அப்படியே டைனிங்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அப்படியே வீட்டுக்கு ஃபுல்லாத்தையும் மாப் போட்டுட்டு நீங்களே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நிற்கிறீங்க. கரெக்டாக இப்போ சுகாவும் வராரு. நீங்கள் சுகா பார்த்ததும்
வாங்க அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த பேக்கை வாங்கிக்கிறீங்க. சுகா அப்படியே பேபி என்னடி பேக் மட்டும்தான் வாங்கிப்பியா? ஆ என்னெல்லாம் கூட்டி போக மாட்டியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அப்படியே சுகா திரும்பி பார்க்குறீங்க. சுகா அப்படியே என்னடி பார்க்குற? ஆ என்ன இவரோட பேச்சே சரியில்லை. சுகா ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? ஆ ஆமாண்டி, ஆமாம் பண்ணிடுங்க. அது என்ன? ஆ என்னது ட்ரிங்க் பண்ணியிருக்காரா? ம், எதுக்கு எதுக்கு ட்ரிங்க்லாம் பண்ணீங்க? ஆ கல்யாணமாகி 5 நாள் ஆச்சு. என் பொண்டாட்டி என்கிட்ட கிட்ட கூட வர மாட்டான். நான் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன்ல. ஆ ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லை. நீ என் பொண்டாட்டி தானடி? ஆ ஆமாம் ஆமாம் நான் உங்கள் ஒய்ஃப் தான். ம் நீ என் ஒய்ஃப் தான். உனக்கும் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது, எனக்கும் உங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. ஆனாலும் பார்த்தியா உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. எனக்கு எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணவே பிடிக்கலடி, பிடிக்கலை. அதான் மனசு ரொம்ப வலிக்குதா, அதான் குடிச்சிட்டு வந்தேன். முடியலடி, ரொம்ப முடியல. பக்கத்தில் நாட்டுக்கட்ட மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு எப்படி கையை வச்சுட்டு கையால் வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியும் என்னால்? நீயே சொல்ல பார்க்கலாம். என்ன பேசுகிறாரு இவர்? ஐயோ சாதாரணமாக வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இப்போ குடிச்சிட்டு வர வந்திருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சுகா எதுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க? அதான் சொன்னேனடி, எனக்கு மனசு வலியுது. அதான் நீ விட உன்னெல்லாம் நான் எதுவும் சொல்ல, உனதான் எனக்கு பிடிக்காதுல. விடு எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி. என்னது? அந்த பேக்கில் என் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வரியா? அதை மட்டும் எடுத்துகிட்டு வாடி. அப்படிங்கிறா. நீங்களும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தாங்க. என்னடி எல்லாம் வெள்ளையாரு? என்னது? அது அது அவருக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு போல். அதான் ஃபோனில் லெட்டர்ஸ் கூட தெரிய மாட்டேது. சுகா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். என்ன சொன்னாலும் பண்ணுவியாடி? என்னது? அது அந்த ஃபோனில் அப்படியே அலாரம் வச்சுருடி. எனக்கு 5:30 வச்சுட்டு எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் நான் போகணும். நானே எழுப்பட்டா? எதுக்கு இதை அலாரோட வச்சுட்டு? வேணாண்டி, உனக்கு எது கஷ்டம்? எல்லாத்துக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி போவண்டி, போதும். நீ பாவண்டி, பாவம். உனக்கு என்னை பிடிக்காமல் என் கூட இருக்கிற. எதுக்கடி உன்னை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு? வேணாம் வெறி, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்டி. அப்படிங்கிறா. நீங்க என்னது டிவோர்ஸா? என்ன இவர் இப்போல்லாம் பேசுகிறாரு? சுகா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க டிவோர்ஸ்னு? டிவோர்ஸ் டாண்டி, உனக்கு என்ன பிடிக்காதுல்ல? உனக்கு என்ன பிடிக்காதுல்ல? அதான் நீ பிடிக்காமல் எப்படி என் கூட லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன்? அதான்டி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீ போடி, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு போ, சரியா? உனக்கு கொடுத்துட்றேன்டி. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு? அப்படிங்கும்போது சுகாவோட ஃபோனுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் ஜெமீன் தான். சுகா எதுடா அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிருக்கா? அதில் டேப்லெட் மிக்ஸ் ஆகிடுக்குடா, அதை என்ன எடுத்து குடிச்ச? அப்படின்னு போட்டிருக்கான். நீங்கள் என்னது டேப்லெட்டா? அப்படிங்கும்போது கரெக்டாக சுகா பொண்டாட்டி எனக்கு வலிக்குதுடி, எனக்கு வலிதா? சுகா உங்களுக்கு என்ன ஆச்சு சுகா? எதுக்கு இப்போ ட்ரிங்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுகா அப்படி எனக்கு வலியுதுடி, எனக்கு அங்கே வலிக்குது. என்னது அங்கேயா? ஐயோ நீ இப்போ நீ என்னடி பண்ணுவ? இப்போ வச்சுட்டு அப்படின்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க. பிகாஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு சுகா. பார்க்கவே பாவமாக இருக்குது. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே இதெல்லாம் என்னால் தானே? நான் தான் சும்மா அவரை பிடிக்கலன்னு சொல்லி அவர் இப்படி ஆகிட்டார் போல். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் தான். பிடிக்காம எப்படி? 3 வருஷமாச்சு. 2 வருஷமாக லவ் பண்ணி 2.5 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிவிட்டு இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காரு. எப்படி பிடிக்காமல் இருக்கும்? இவர் ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. மிச்சபடி இவர் நார்மலாக வந்து பேசியிருந்தா கூட ஓகே தான் எனக்கு. எப்படி போட்டு அடிப்பார் என்னைய? ஏதோ ஒன்று சின்னதாக பண்ணிட்டேன்னா, ஆனால் எல்லாம் கேரிங் தான். அதுக்குன்னு என்னால் எப்படி டக்குன்னு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆனால் அயன் எப்போயாச்சும் இதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு இப்போயே பண்ணிட்டு போயிடலாம். பாவம் என்னால் தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. என்னால் அது பார்க்க முடியல.
என்ன பண்ணுவேன் நான் இப்போ? அப்படின்னு ஒரு மாரி இருக்கீங்க. பேசாம இவர கொண்டு போய் பாத் பண்ண வைக்கலாமா? ஆ ஆமா. அது பண்ணி வச்சா கொஞ்சம் அடிச்ச போதையாச்சும் இறங்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுகாட்ட போயிட்டு, சுகா வாங்க ரூமுக்கு போலாம்." "ஏய் உனக்கு ஓகேவாடி? உனக்கு ஓகேவா? ஓகேவாடி பொண்டாட்டி?" "அது இல்ல. உங்களுக்கு நான் ஃப்ரெஷ் ஆக்கி விட்றேன் வாங்க." அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே சுகாவோட ஹேண்ட்ஸ அப்படியே உங்க ஷோல்டர் மேல போட்டு, அப்படியே அவர கூட்டிட்டு போறீங்க. சுகாவும் சும்மா இல்லாம உங்கள அங்க இங்கன்னு சொல்லிட்டு தெரியாம படுற மாரி டச் பண்றாரு. பட் நீங்க அது எதுவுமே கண்டுக்காம சுகா அப்படியே ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்க. சுகா எனக்கு வலிக்குதுடி வலிக்குது. இருங்க இங்க வந்துட்டோம். இருங்க கொஞ்சம் கொஞ்சம் படுத்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறீங்க. சுகா அப்படியே போற வழியே அப்படியே டக்குன்னு பெட்லேயே விழுந்துடுறான். நீங்களும் அப்படியே பேலன்ஸ் இல்லாம சுகா மேலேயும் விழுந்துடுறீங்க. சுகா அப்படியே என்னால் முடியலடி, என்னால் முடியல, ப்ளீஸ் டி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படிங்கிறான். நீங்களும் எனது எனக்கு பயமாக இருக்குது சுகா, ப்ளீஸ் சுகா இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்டி, நீ என் பொண்டாட்டி தானே. ஃபைனலாக கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு முடியலடி, சுத்தமாக முடியல, எனக்கு வலிக்குதுடி, உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது, ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். நீங்களே வேறு வழி இல்லாமல் அது அது சீக்கிரம்டி சொல்ல, எனக்கு முடியல அப்படிங்கிறான். நீங்களும் அது சிவா எனக்கு உங்களை பிடிக்கும், முடியுமா? அப்புறம் என்னடி அப்புறம் என்னடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சிவா ஆனால் இப்போ பயமாக இருக்கு எனக்கு. பயப்படாத, நான் இருக்கேன்டி, உன்னை அவ்வளோ தீவிரம் எதுவும் ஆக விட மாட்டேன், நான் இருக்கேன் சரியா? கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. பொண்டாட்டிலாம் அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே உங்களை அப்படியே அங்கே இங்கேன்னு டச் பண்ணுறான். இதுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாத்தையும் நம்ம டெலகிராமில் பார்த்துக்கலாம்டா, ஓகேவா? ஆஃப்டர் அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தா நீங்களும் நல்லா தூங்கிடுவீங்க, சுகாவும் நல்லா தூங்கிடுவீங்க. மார்னிங் நீங்கள் தான் அப்படியே ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சு அப்படியே எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அவனும் எதுவுமே போடல, அப்படியே படுத்திருக்கான். உங்களுக்கு சுகாவை பார்த்து ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்கள் இவர் இப்படியே விட்டுட்டு போகிறதா? வேணாம், ஒரு டிஷர்ட் அண்ட் ஏதாவது சும்மா கம்ஃபர்டபுள் வேறு ஏதாவது போட்டு விடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்றீங்க. சுகா நல்லா தூங்கிட்டு இருக்கனால அவனுக்கு ஒன்றும் தெரில. நீங்கள் அப்படியே சுகாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்களும் அப்படியே போய் குளிச்சுட்டு அப்படியே அதாவது குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போய் சமைக்கிறீங்க. சுகா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிட்டு, பொண்டாட்டி எங்கடி இருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பக்கத்துலேயே இல்லை. சுகா அப்படியே கீழே வரான். நீங்கள் அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே ஃபயன், ஒரு காஃபி குடி, தலையெல்லாம் வலிக்குது, நேற்று ரைட் நான் என்ன பண்ணேன் உங்ககிட்ட ஏதாவது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக சுகா பார்த்துட்டு, சுகா உங்களுக்கு நைட்டு நடந்தால் எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு ஒரு ஞாபகம் இல்லைடி. என்ன ஆச்சு? நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன? நல்லா தானே நிற்கிற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அது சுகா நைட்டு நீங்கள் அது என்னடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன இவர் எப்படி சொல்கிறாரு? அதெல்லாம் இல்லை சுகா, நீங்கள் நைட்டு குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணீங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை பார்த்துட்டு, இதை நான் நம்பணும்னு நினைக்கிறியாடி? சுகா நீங்கள் நம்பலினா இங்கே பாருங்கள், என் நெக்கில் நீங்கள் பைட் பண்ண அந்த இது இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் காமிக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் மிரர்லாம் நிற்க வச்சுட்டு, காமெடி எங்கே நான் கடிச்சு வச்சேன்னு சொன்னீங்களா அந்த ஹிக்கீஸ் எங்கே இருக்குது காமி, இடம் ஒன்று தெரியலையே, அது வந்து பாருங்கள் அப்படி சொல்லிட்டு மிரர் முன்னாடி காமிக்கிறீங்க. அங்கே ஒரு காயமும் இல்லைங்க. நீங்கள் அப்படியே ஏன்னா இங்கே இருந்தது காணும், இங்கே தானே நீங்கள் கடிச்சு வச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சுகா அப்படியே அடிங்க போட்டேன்னா பொட்டுன்னு போயிடுவேன், என்னடி கதை கொடுத்துட்ருக்கியா? சுகா இல்லை சுகா, போடி, உனக்கு வேணும்னா டேரெக்டாக என்கிட்ட கேளு, நானே உனக்கு ஒரு லைஃப் கொடுக்குறேன், இல்லாட்டி வா 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்போலாம் ஃப்ராடு தினம் பண்ணிகிட்ருக்காத சரியா? உன்னை தான் நான் பண்ணனாடி. அது இல்லை சுகா, நீங்கள் நைட்டு போடி, இல்லை நீங்கள் நேற்று நைட்டு போடின்னு சொன்னோன்னே இல்லை சுகா, அது
இப்போ நீ மட்டும் போறியா? இல்லை இப்படி சொல்கிற அந்த காயத்தை கொண்டு வரட்டா? இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டா ஒரு மாதிரி இருக்கே போகிறீங்க கடுப்பா. அது எப்பட்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறீங்க. எங்கள் சுகா அப்படியே மிரர் முன்னாடி அவனோட ஃபேஸை பார்த்துட்டு அவன் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எது சொன்னாலும் எது பண்ணாலும் நம்புகிறான் என் செல்ல குட்டி ரொம்ப இன்னசெண்டாக அப்படின்னு சுகா ஒன்று நினச்சி பார்க்குறான். அங்கே என்ன ஆயிருக்கும்னா இப்போது சுகா போயிட்டு டேங்கிட்டே ஜிமின்கிட்டே போயிட்டு மச்சானுக்கு அடுபாருடா. ஏன்டா ஏன் என்னாச்சு? மச்சானுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமாம் பிரச்சனை தான். அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறான். அப்போ சுகா அதுவா எனக்கு ஒயன் வேணும்டா. அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்புறம் என்ன? டேய் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? அவன் என்னை பார்த்து பயப்படுறாளா? எனக்கு எல்லா விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ண பிடிக்கல. எனக்கு இந்த விஷயத்தில் அவளாம் என்கிட்ட வரணும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா தான் கொடுங்க பார்க்கலாம். அப்படிங்கும்போது ஜிமின் அம்மா என்கிட்ட தரமான ஐடியா இருக்கு பண்ணுறியா? என்ன ஐடியா? அவன் முன்னாடி எப்படியே குடிச்சிட்டு போய் நின்று டேய் குடிச்சிட்டுலாம் போனால் ஃபீலே தெரியாதுடா. ஐயோ மச்சான் அப்படி சொல்லலடா, குடிச்சமா நடி சரியா? அவன் முன்னாடி எப்படியே நீ நல்லா குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சுக்கோ. அவள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு நீ வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறையா வளரு. எப்படியாவது அதை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வை. அவன் நம்பணும் நீ குடிச்சிட்டு தான் வந்திருக்கா அப்படின்னு நம்பணும். அந்த மாதிரி பண்ணிவிடு சரியா? தென் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட ஃபோன் எடுத்தா அப்படின்னு சொல்லு. ஃபோன் எடுத்துறமா எப்படி நீ மட்டையிடுறா மச்சான், நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் டேப்லெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஐடியாலாம் ஜிமினும் தேங்க தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சுகா நினச்சி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி அவனே பார்த்துட்டு எது பண்ணாலும் நம்புகிறான். நீ நடையிறடி நான் குடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து அப்படிலாம் நடந்துப்பேன்னு. அப்போலாம் எனக்கும் பண்ண மாட்டேன் நீ பொண்ணாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கிச்சனுன்ட்டு அதுவே யோசிச்சுட்டே இருக்கீங்க. சுகா அப்படியே வந்துட்டு ஏய் இன்னும் நீ அதை விடலையா? அது இல்லை சுகா அது ஏய் வாடி என்ன இங்கே வாடின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சுகாமெலாம் நிற்கிறீங்க. சுகா அப்படி உங்களை இழுத்து நல்லா ஹக் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு அதவே யோசிச்சுட்டு இருக்க? அது இல்லை சுகா ஏய் என்ன அது ஒன்றும் இல்லை. உனக்கு அப்படி இருக்கணுமா என் கூட? அப்படி இருக்கணுமாடி? இல்லை அப்படிலாம் இல்லை. ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா? பாரு என் கண்ணை பாரு இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படிங்கிறா. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே பேச்சே வராமல் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே சுகாவோட ஐஸை பார்த்துட்டு எனக்கும் உங்களை பிடிக்கும் அது வேற லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. டக்குனு சுகாங்களே தூக்கி வாடி அப்படின்னு ஒரு ரவுண்டு போகலாமா? அதான் நேற்று நைட்டு ஏய் அதில் ஒன்றும் எனக்கு பயமாக இருக்குது. ஏய் வாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போயிட்டு அப்படியே இன்னொரு ரவுண்ட் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சுகா இப்போ இங்கே கடிச்சிங்களா? இப்போ இங்கே தடவை இருக்கா? நீங்கள் கடிச்ச ஹிக்கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சுகா அப்படியே மண் டிங்கின்னு மண்டியாட்டா. நீங்கள் அப்பயே நைட்டு இல்லை அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே எழுந்திரிச்சு போகிறான். நீங்கள் அப்படித்தானா எப்படி? ஏய் போய் ஒர்க்க பாருடி. இல்லை சுகா எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படி நீங்கள் சொல்லவும் டக்குன்னு சுகா திரும்பி நினைக்கிறியா இது நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு? அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படி நீங்கள் கேட்குறீங்க. சுகா லைட்டாக ஒரு சேவஜாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து விங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு போகிறான். நீங்கள் அப்படியே வாயை போயிட்டு இவர் என்னை வச்சு இவ்வளோனா காமெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காரா? என்னடி நீ இவ்வளோ ஏமாந்து போயிருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சுகா அப்படியே போகும்போது பொண்டாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நல்லா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் இருடி நல்லா இரு, நைட்டு சாரி கட்டிடுறேன், நைட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரியே பாட்டு போகிறான். ஓகேடா இதோடு இந்த ஸ்டோரி நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபார் 3K ஸ்பெஷலாக தான் போட்டிருக்கேன். அன்கட் சீன்லாம் நான் டெலகிராமில் எப்பயும் போடுறது தான். நான் அகைன் சொல்கிறேன், நான் இன்ஸ்டா குரூப்பில் ஜாயின் ஆனால் இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஆனால் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவாடா? ரூல்ஸ்லாம் நான் அங்கே வந்து என்னென்னு ஷேர் பண்ணுறேன். ஓகேடா சரி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆன் லவ் அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே
பாய்டா. டாடா. லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் மெஸ்ல ஸ்டோக்ல பார்க்கலாம்.